ஹாய் நண்பர்களே, இங்கே பாருங்கள், நாம் எங்கே இருக்கோம்னு வச்சுக்கோங்க, தொப்பா டேம் தாங்க. அது தருமபுரி டிஸ்ட்ரிக் கேட்டால் தொப்பா டேம் தான் ஃபேமஸே ஆகலை, எதுவுமே ஆகலை. ஒரு பூங்கா இல்லை, ஒரு பார்க் இல்லை, எதுவுமே இல்லை. தண்ணியோட பரப்பு பார்த்துன்னு வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட பாருங்கள், நீங்கள் பார்த்தா லைவில் தெரியும், நான் சொல்ல முடியாது. கதை பார்த்தா பின்னாடியே இருக்குது, நம்ம காமிக்க முடியாது. ஏன்னா வச்சுக்கோங்க, ஒவ்வொரு குடிமகனும் இங்கே என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. எதுக்காகணும் வச்சுக்கோங்க, அவங்க சந்தோஷம் அப்படின்னு கிடையாது, இந்த தண்ணிக்காக, இந்த இதுக்காக, சந்தோஷத்துக்காக, லைஃப் என்ஜாய், அவ்வளோதான். மனசு வேதனைக்குது, மனசு ஆறுதல், அமைதியான அலைக்கடல். அப்போ என்னன்னா, நாங்கள் லட்ச கடன் தான் சரி, ஏதோ ஒரு வேதனை இருந்தால் கூட சரி, அந்த வேதனை பார்த்தீங்கன்னா எங்களை விட்டு போயிடுது. அப்போ இது ஒரு சந்தோஷமா இருக்குது. எங்களுக்கு என்ன கோரிக்கை அப்படின்னா, இந்த டேம் அந்த தண்ணியை மட்டும் திறந்து விடக்கூடாது. அப்படியே கிட்டோம், அதுவே வெயில் அடிச்சு வத்துட்டோம். தயவு செஞ்சு என்ன சொல்றேன்னா, ஒரு 8 வருஷம் 9 வருஷத்துக்கு ஒரு முறை தான் ரப்பு தான். இந்த டேம் ரப்புறதே மகா புண்ணியமாகுது. நீங்க என்ன பண்றீங்க, பெரிய பருப்பு மாதிரி, வெந்த பருப்பு, வேகாத பருப்புன்ற மாதிரி என்ன பண்றீங்க, வந்த உடனே இந்த கதவை தூக்குறதுலயே குடிக்கிறீங்க. தண்ணி பூரா போயிருது. என்னன்னா, இந்த பஞ்சாயத்துக்கு தண்ணியே வரதில்ல. எங்களுக்கு ஒரு யூஸ் கிடையாது. நான் என்ன, தண்ணி வராத உங்களுக்கு வேற ஒரு வார்த்தை, கெட்ட வார்த்தை பேசலாம், அது உங்களுக்கு புரியும். நான் என்னன்னா, நீ தண்ணியும் கூட மாட்ட, அது தன்னாலே மழை பெஞ்சு எட்டுன்னு வந்து ரப்புற தண்ணியும் வேணே திறந்து விடுவீங்க. ஆனால் தயவு செஞ்சு எங்களோட கோரிக்கை என்னன்னா, எங்களுக்கு வர்ற தண்ணி எங்களுக்கு விட்டுருங்க. நீ தண்ணி தராதீங்க, நீ காசும் கொடுக்காத, நீ என்னும் பண்ணாத, எங்க ஊருக்கு வராத. ஆமா, வராதீங்க. இப்ப கர்நாடகா என்ன பண்ணோம், தண்ணி தந்துடுறோம்னா அது அவங்க உரிமை சொல்றாங்க. தண்ணி அடைச்சு வைக்கிறோம். நான் என்னன்னா, இது எங்களோட உரிமை. நீங்க திறந்து விடக்கூடாது. திறந்த விட்ட எவனா வந்தீங்கன்னா நீ பாத்துக்க, நீ என்ன நடக்குன்னு எங்களுக்கே தெரியாது. நீ திறந்து தான் விட்டு தான் பாரு. 8 வருஷத்துக்கு ஒரு டைம் என்ன பண்ணா, ஒவ்வொரு டேங்கா அங்கேருந்து வெளியிலேருந்து எட்டு வந்து நீ தண்ணி விட்டு ரப்ப முடியாது, வாய்ப்பு இல்லை. இதுலயே தான் போகுது, மேட்டூர் பெரிய தண்ணி மாதிரி போகுது. எங்க ஊர் மேலே எங்க ஊர் டேங்க் தண்ணி இல்லப்பா. அப்ப இது எங்க தண்ணி இது? இப்போ பொங்கல் டைம் பொங்கல் தண்ணி இல்ல. அப்ப நாங்க எங்க போறது? திறந்து விடாத உரிமை. எங்களுக்கு பாசன பரப்பு ஏதோ குளிச்சு ஒரு ஊட்டி மாதிரி இது. இப்போ நிறைய ஜனங்க ரோட்ல போகும்போது என்ன பண்றாங்க, உட்காந்து போட்டோ எடுக்கிறாங்க, செல்ஃபி எடுக்கிறாங்க. அது எங்களுக்கு ஒரு பெரிய ஆனந்தமா. எங்களுக்கு வேதனை இருக்குதா, எங்க ஊர் ஃபேமஸ் ஆகுது. நான் என்னன்னா, ஒரு 1/2 மணி நேரம் ஒரு வேதனையா இருக்குதா, குடும்பத்துல சண்டை, என்ன பண்ணா கொஞ்ச நேரம் உட்கார்ந்தா தண்ணி பாக்குறாங்க, ஜாலியா இருக்கு, நல்லா இருக்கு, மனசு ரிலாக்ஸ் ஆகுது. அவ்வளவுதான். அப்ப என்ன பண்ணா, இது தண்ணியை மட்டும் நீங்க தொடாதீங்க, வேற எது வேணாலும் கேளுங்க. நீ என்னத்த கேட்க போறீங்க, நீ என்ன நீ கேட்கறத பண்ணி கொடுத்துருவீங்க. நீ ஒண்ணும் இல்ல, ஒரு மயிரும் கொடுக்க மாட்டேன். இல்ல, கீழே தண்ணி டேம் தோறோம்னா வரி கட்டினாலையும் தண்ணி எங்க வேஸ்டா போகுது, இப்பனா தண்ணி திறந்து விட்டா கீழே வேஸ்டா டேமுக்கு போகுது, போகுது. நீ என்ன பண்ண, தண்ணி திறந்து விட்டு பாசன பரப்புக்கு எவனும் பாய்க்கிறது கிடையாது. ஆமா, திறந்து விட்டு நேரா வாய்க்கால் வழியா போய் மேட்டூர் டேம்ல கலந்து, மேட்டூர் டேம்ல இருந்து நேரா கடலுக்கு போயிருது. நீ தண்ணியை ரப்புறதுக்கு என்ன கஷ்டம்? என்னடா ஓம்பரத்துக்கு நீங்க திறந்து விடுறீங்க, கேனா கூதிங்களா நீங்க? நீ என்ன ஓம்பர் திறந்து விடுறீங்க? திறந்து விட நான் என்னன்னா, தண்ணி உங்களால இவ்வளவு பெரிய டேம் தண்ணி ரப்ப முடியுமா, வைக்க முடியாது. இயற்கை எப்படின்னா வச்சியா, இயற்கை பாத்தா இந்த ஏரியா மக்களுக்கு நம்மளுடைய அன்னை தாய் இயற்கை தான். அப்படின்னா வச்சியா, இயற்கை தாய் பாத்தா அந்த புண்ணியத்துல டேம் நிறையுது. தண்ணி எங்க போய் ஒரே செகண்ட்ல நீ என்ன பண்ற, நான் பெரிய கட்சிக்காரன், பெரிய பருப்பு, வேகாத பருப்பு, வெந்த பருப்பு, நேரா நீ சம்பாரிச்ச இந்த டேம் ஆட்டு திறந்து விட்டுற. நாங்க ஓம்பர் தாங்க. புண்டியா 3 டேம் புண்டை எவனா திறந்தீங்கன்னா, நான் இதுக்கு மேல பயங்கர கெட்ட வார்த்தை பேசுவேன். அப்படி போட்டு விடு. நாமக்கல் கட்சியில உள்ள நண்பர்களே பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, ஒரு கஸ்டமர் சொல்லியிருப்பாரு, தண்ணீருடைய ஆகத்தனை பேசிட்டு பாரு, நம்மளுக்கு நல்லா புரியும். நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டமா உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு அந்தந்த தொகுதியில எந்த ஒரு காரணமே இருக்கிறதுல பாசனத்தை கேட்கறாங்க, மயிறு கேட்கறாங்க, புண்ணா கேட்கறாங்க. ஏன்டா தண்ணி எல்லாம் 6-7 வருஷமா அந்த எந்த பாசனத்தை வச்சு நீ எதுவுமே கிடையாது. ஏன் திறந்து விடுறீங்க? ஏன் திறந்து விடுற? கேட்டா தண்ணி வேஸ்டா போகுது. தண்ணி என்னைக்கு சொல்றது, கடலாம் வேஸ்ட் கலக்குது. இன்னைக்கு இந்த டேம், இன்னைக்கு இந்த தொப்பா டேம்னால இன்னைக்கு 2000 குடும்பம் வாழ போகுது. அது யோசிங்க மக்களே. நான் உங்களுக்கு அந்த வீடியோ எடுத்து போடுறேன் அப்படின்னா,
எந்த ஒரு இதுவுமே கிடையாது. என்ன சொல்கிறது, உங்களுக்கு நல்லதாக தான். என்ன சொல்கிறது, நீங்களும் விவசாயம் பண்ணுறீங்க, நீங்களும் உங்கள் குடும்பம் எடுத்துள்ளது உங்கள் பிள்ளைங்க குட்டிங்க எல்லாமே வாழ்கிறாங்க, எல்லாமே உங்கள் பிள்ளைங்களோட வாழ்கிறாங்க. அவங்க எதிர்காலம் நீங்கள் யோசிங்க, ஊசி போட்டு அப்படி யோசிங்க. கண்டிப்பாக உங்களை நான் தப்பை சொல்ல வரல, இந்த அரசாங்கம் தப்பு சொல்ல வரல, எல்லாமே இருக்கிறீங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு ஏரிகளும் தூர் வாரணும், நீரை வந்து சேமிக்கணும். அங்கே என்ன சொல்கிறது, இந்த டேமை வந்து கிட்டத்தட்ட அதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷம் முன்னாடியே வந்து இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 15 கோடியுமோ இது தூர் வாரத்துக்கு வந்து கவர்மெண்ட் வந்து நிதி ஒதுக்கிச்சு. அந்த இதுவும் நிதி ஒதுக்கலை, அதுக்கான முயற்சி வந்து எதுவுமே எடுக்கலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணியை பாருங்கள், எவ்வளோ பாருங்கள். நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். நான் வந்து கவர்மெண்ட் தப்பு சொல்ல வரல. இன்றைக்கி ஒவ்வொரு வரி பணம் யாரால் கவர்மெண்ட் கூட இல்லை, எங்களோட வரி பணம், மக்களோட வரி பணம். நான் இன்றைக்கி நான் வரி பணம் கட்டுறேன்னா அதுக்கு நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். இன்றைக்கி அவங்க 1000 பேர் வந்து இந்த பொதுமக்கள் பிரச்சனை வந்து கண்டுக்காமல் இருக்கலாம். அப்போ நான் கிடையாது, அப்படின்னு கிடையாது. கண்டிப்பாக வந்து உங்களை கோரிக்கை நான் வைக்கிறேன், உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறேன். கண்டிப்பாக இதுக்கான முயற்சி நீங்கள் எடுங்க, கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா கர்நாடகாரனா வந்து தண்ணி ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க மாட்டேன்னா அது உங்களுக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி தான் தண்ணி நம்ம என்றைக்கு தானே வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம என்றைக்குமே வந்து நம்ம வாழ்ந்தவங்க தண்ணி தான். கண்டிப்பாக சொல்கிறேன். சரி, இந்த வீடியோ பிடிச்சா முழுக்க சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து இது சொல்கிறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாப் ஃப்ரெண்ட்ஸ்.